வணக்கம் நேயர்களே. த டிபேட் விவாதக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு விவாத களத்தில் விவாதம் புரிய வந்திருப்பவர் இபிஆர்எஃபினுடைய தலைவரும் இன்று பொது மக்கள் கட்டமைப்பை உருவாக்கியதில் முன்னின்று உழைத்தவர்களிலும் ஒருவரான சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். நேரடியாக நான் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். முதலாவது எல்லோரும் எதிர்பார்த்திருக்கின்ற கேள்விதான், இந்த பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி இருக்கின்றீர்கள், அதற்கான விஞ்ஞாபனமும் இன்று வெளியிலே வந்திருக்கின்றது. இன்றைய கால சூழ்நிலையில் இந்த பொது வேட்பாளர் தெரிவு என்பது அல்லது பொது வேட்பாளரை முன்னிறுத்துவது என்பது தமிழ் மக்களுடைய அல்லது தமிழ் பேசும் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதில் எவ்வளவு தூரம் முக்கிய பங்கு வகிக்கப் போகின்றது? இதை உண்மையாகவே நான் இந்த பொது வேட்பாளர் என்று சொன்ன கன்செப்டை நாங்கள் ஆரம்பித்த பொழுது, முக்கியமாக இலங்கையை பொறுத்தவரையில் யுத்தத்துக்கு பிற்பாடு ஈழத்தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை என்பதை தீர்ப்பதில் மாறி மாறி வந்த இலங்கை அரசாங்கம் எதுவும் பெரிதான அக்கறை எடுத்துக் கொள்ளவில்லை. மைத்திரிபால சிறிசேனாவினுடைய காலத்தில் அல்லது அவர்கள் நல்லாட்சி காலம் என்று சொல்லக்கூடிய காலத்தில் அவர்கள் ஒரு புதிய யாப்பை வரைவதில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் அது பிற்பாடு அது குப்பை கூடையில் வீசப்பட்டதான நிலை இருந்தது. இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், கொரோனாவுக்கு பிற்பாடு ஊழல்கள் மலிந்து போனதன் காரணமாக இலங்கை அரசாங்கம் அல்லது இலங்கை நாடு ஒரு பேங்க்ரப்சி வங்குரோத்தான நாடாக போய்விட்டது என்று இலங்கை அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது தென்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லோரும் பேசக்கூடிய விடயம் என்றால், இலங்கையினுடைய பொருளாதாரத்தை இலங்கையினுடைய அபிவிருத்தியை நாங்கள் மேலே கொண்டு சொல்ல வேண்டும் என்றால்தான் பேசு பொருளாக இருக்கிறதே தவிர, தேசிய இன பிரச்சனை என்பது பின் பேக் பெஞ்சுக்கு தள்ளப்பட்ட ஒரு விடயமாக மாறிவிட்டது. ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்வு என்பதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும், இந்த தமிழ் மக்கள் கடந்த காலத்தில் ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்தை நடாத்துவதற்காக ஏறத்தாழ ஒரு 25,000 கோடி அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான யுத்த தளபாடங்கள் இலங்கை அரசாங்கத்தினால் கொள்வனவு செய்யப்பட்டது. இதில் பல வகையான தளபாடங்கள் அடங்கும். ஆனால் அதில் மிக பெரும்பாலானவை கடனில் பெற்றுக்கொள்ளப்பட்டது. இவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட்ட யுத்த தளபாடங்களின் ஊடாக மிக பெருமளவிலான அழிவுகள் வடக்கு கிழக்கில் ஏற்பட்டது. ஏற்பட்ட அழிவுகளுக்கான ஒரு டேட்டா, அது எவ்வளவு தூரம் அது அழிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை ஆயிரம் கோடி பெறுமதியான அழிவுகள் ஏற்பட்டது, அதில் பொருளாதார அழிவு எவ்வளவு அல்லது மனித அழிவுகள் எவ்வளவு போன்ற எந்த ஒரு டேட்டாவும் இலங்கை அரசாங்கத்திடம் கிடையாது. இலங்கை அரசாங்கம் இப்பொழுது சொல்கிறது என்னென்றால், நாட்டில் ஊழல் மலிந்து விட்டதன் காரணமாக நாடு வங்குரோத்தடைந்து விட்டது. ஆகவே எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், இந்த வங்குரோத்தடைந்ததற்கு மூல காரணம் என்பது இலங்கையில் ஏற்பட்ட யுத்தமும், யுத்தத்தால் ஏற்பட்ட அழிவும், யுத்தத்துக்கு வேண்டிய கடன்களும் அதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. இப்பொழுது இலங்கையை பொருளாதார ரீதியில் அபிவிருத்தி செய்வோம் என்று சொல்லக்கூடிய இந்த இந்த மூன்றோ 4 முக்கியமான வேட்பாளர்கள், இவர்கள் அனைவருமே இந்த பிரச்சனைக்கு இந்த யுத்தம் ஒரு காரணம் என்று ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது அதை பற்றி ஆய்வு செய்வதற்கோ அவர்கள் இன்னும் தயாராகவில்லை. ஆகவே ஒரு சரியான ஆய்வு இல்லாமல், சரியான தெளிவுகள் இல்லாமல் நாங்கள் இந்த நாட்டில் பொருளாதாரத்தை மீண்டும் நிலைநிறுத்துவோம் என்று கூறுவது உண்மையாகவே அது ஒரு சரியான அல்லது நம்பத்தகுந்த ஒரு வழிமுறையாக நாங்கள் கருதவில்லை. என்னை பொறுத்தவரையில் இந்த 3-4 தரப்பும் சொல்லுகின்ற இந்த பொருளாதார நிலையை வளப்படுத்துவோம் என்று சொல்வது நிச்சயமாக இவர்களால் செய்ய முடியாது. என்றால் இவர்கள் இதனுடைய அடிப்படை பிரச்சனையை கண்டுகொள்ளவில்லை. இந்த அடிப்படை பிரச்சனை கண்டுகொள்ளப்படாமல் இவர்கள் பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பது என்பது இலகுவான ஒரு விடயம் அல்ல. பொருளாதார பிரச்சனையை தீர்க்கப்பட வேண்டும் என்றால் வெறுமனே சர்வதேச நாணய நிதியம் கடன் கொடுத்தால் மாத்திரம் போதாது. இலங்கையில்
உங்களுக்கு புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். இலங்கைக்கு வெளிநாட்டு மூலதனங்கள் முதலீடுகள் உள்ளுக்கு வர வேண்டும். இலங்கையினுடைய எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி என்பது அதிகரிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இலங்கைக்குள் வெளிநாட்டு நாணயங்கள் இலங்கைக்குள் மிக பெருமளவில் வருவதற்கான வழிமுறைகள் தோன்றும். ஆனால் அதற்கு ஒரு நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல், ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இந்த நாட்டில் எந்த முட்டாளும் கொண்டு வந்து முதலீடுகளை செய்ய மாட்டார்கள். ஆகவே அந்த முதலீடுகள் வேணும் என்று சொல்லி சொன்னால் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி என்பது மிக மிக முக்கியமானது. அந்த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி எப்பொழுது வரும் என்றால் இந்த நாட்டில் ஒரு தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்பட்டால் அந்த நிலவரம் தோன்றலாம். அவ்வாறு ஒரு நிலவரம் தோன்றியிருக்க அது டயஸ்போராவாக இருக்கலாம், வேறு நாடுகளாக இருக்கலாம். அவர்கள் இங்கே கூடுதலான ஒரு முதலீடுகளை செய்வதற்கான நிலைமை இருக்கும். ஆகவேதான் நாங்கள் கூறுகின்றோம், இந்த பிரச்சனை என்பது உங்களுக்கு ஒரு பொருளாதார பிரச்சனை என்பது நீங்கள் அடிப்படையை விளங்கிக் கொள்ளாமல் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே முக்கியமானது இந்த தேசிய இன பிரச்சனை என்பது தீர்க்கப்பட வேண்டும். ஆகவேதான் நாங்கள் இந்த பொது வேட்பாளர் என்பதனூடாக நாங்கள் சொல்ல விளைகின்ற விடயம் என்னவென்றால், ஒரு வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களில் மிக பெரும்பான்மோர் அல்லது பாதிக்கு மேற்பட்டோர் வாக்குகளினூடாக இவர்களுக்கு சொல்ல விரும்புகிற விடயம் என்னவென்றால், நீங்கள் தேசிய இன பிரச்சனையை தீர்க்கவில்லை, அது தீர்க்கப்பட வேண்டும். அது தீர்க்கப்படாமல் பொருளாதார நிலைமைகளில் மாற்றம் ஏற்பட மாட்டாது. ஆகவே இதனை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை அது சிங்கள அரசியல் சமூகத்திற்கும் சரி, கொழும்பில் இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய ராஜதந்திர சமூகத்துக்கும் சரி, அவர்கள் அதனை விளங்கிக் கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது ஒரு முதலாவது விடயம். அதாவது இதனுடைய நோக்கம் என்ன, காரணத்துக்காக நாங்கள் இதனை செய்வோம் என்பது. இரண்டாவது, இதில் நாங்கள் இப்ப அநேகமானோர் நாங்கள் இதில் உடன்பட்டு வந்த ஏறத்தாழ 83 சிவில் அமைப்புகள், வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகள், தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள், குறிப்பாக இப்பொழுது 7 அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. வெளியில் இருக்கக்கூடியது தமிழிசை கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும். தமிழிசை கட்சிக்குள்ளும் குழப்பங்கள் இருக்கின்றது. ஒரு சாரார் அதனை ஆதரிக்கின்றார்கள், ஒரு சாரார் அதனை எதிர்க்கின்ற நிலைமைகள் இருக்கின்றது. ஆகவே இது ஒரு ஐக்கியப்பட்ட நிலையை உருவாக்குவதற்கு, இந்த தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனையை எல்லோரும் ஒருங்கிணைந்து தீர்ப்பதற்கான ஒரு கதவையும் இந்த தேர்தல் களம் என்பது திறந்திருக்கிறது. ஆகவே அந்த வகையில் நாங்கள் நம்புகின்றோம், இது ஒரு முக்கியமான இந்த தேர்தல் களத்தை நாங்கள் பாவிக்க வேண்டும். பாவிப்பதன் ஊடாக இந்த விடயங்களை நாங்கள் செய்ய முடியும் என்று அடிப்படையாக நாங்கள் கருதுகின்றோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஒரு பொது வேட்பாளரை இறக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானிக்கின்றோம். இந்த பொது வேட்பாளர் என்று முன்வைத்திருக்கின்ற தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது தமிழ் மக்களுடைய அல்லது தமிழ் பேசும் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை முன்னிறுத்தி தான் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வந்திருப்பது போல தோன்றினாலும் அது ஒரு என்ன சொல்றது, பல் தகமை கொண்ட தேசிய இனங்களின் தேசம் என்ற வகையில் தானே முன்னிறுத்துகின்றீர்கள் இல்லையா? அது ஒரு உள்ளக சுயநிர்ணய உரிமைக்குள் தான் சிக்கப்பட்டிருப்பது போல தோன்றுகின்றது. இல்ல, இலங்கை என்பது பல் தேசிய இனங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு, அதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஆகவே அதில் தமிழ் மக்களும் இருக்கிறார்கள், முஸ்லிம் மக்கள் இருக்கிறார்கள், மலையக மக்கள் இருக்கிறார்கள், இது எல்லாம் இருக்கின்றது. வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் என்பவர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள், அதனை யாரும் கேள்விக்குட்படுத்தவும் முடியாது. வடகிழக்கு மக்கள் ஒரு தொடர்ச்சியான நிலப்பிரதேசத்தில் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதும் அவர்களுக்கு சுய நிர்ணய உரிமை இருக்கிறது என்பதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். முதல்ல நீங்க இந்தோ லங்கா அக்கோர்டை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னா, இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினுடைய முதலாவது வசனம் என்ன கூறுகிறன்னு சொன்னா, தமிழ் பேசும் மக்கள் வடக்கு கிழக்கில் ஒரு வரலாற்று ரீதியான வாழ்விடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. ஆகவே எங்களுக்கு ஒரு ஹிஸ்டோரிக்கல் லேண்ட் எங்களுக்கு இருப்பதாக அது சொல்கின்றது. அந்த நிலையில் தமிழ் மக்கள் ஒரு மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு, பொருளாதாரம், நிலம் போன்ற அனைத்தையும் கொண்டிருப்பதன் காரணமாக அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கிறது என்பதற்கான சகல தகுதிகளும் இருக்கின்றது. இதனை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்றதா ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது வேற ஒரு பிரச்சனை. ஆகவே அந்த வகையில் அந்த சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் தீர்வுகள் எட்டப்பட வேண்டும். அப்படி எட்டப்படுவதனூடாக நிச்சயமாக இந்த நாட்டில்
ஏனைய இனங்களுடன் சமத்துவமாக நாங்கள் வாழ முடியும் என்பதைத்தான் நாங்கள் எங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருக்கின்றோம். அதில் இதில் சுமந்திரன் போன்றவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்றால், தெற்கில் அல்லது சிங்கள தரப்பிடம் இருந்து அல்லது முக்கியமான ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் இருந்து அல்லது தமிழ் மக்களுடைய உரிமைகளை அங்கீகரித்தவர்களிடம் இருந்து இணைந்து நாங்கள் அவர்களுடன் இணைந்து ஒரு ஒரு இந்த தேர்தலை எதிர்கொள்வது சரியானதாக இருக்கும் என்ற ஒரு விடயத்தை அவர் முன்வைக்கின்றார். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டீர்கள், இந்த முறையின்படி பல தடவைகள் தமிழ் மக்கள் இந்த முறையினை பின்பற்றி ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் அதே நேரம் ஐக்கிய சோசியலிச கட்சியினுடைய ஸ்ரீதுங்க ஜெயசூர்யா போன்றவர்கள் கிட்டத்தட்ட 6வது முறையாக இப்போது தேர்தலிலே நிற்கின்றார். பிரிந்து போகும் உரிமை உட்பட சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கின்றேன் என்று ஒரு கொள்கை ரீதியாக தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் பக்கம் நிற்பவர்களை நீங்கள் ஏன் ஆதரிக்க கூடாது? முதலாவது, அந்த கொள்கை ரீதியாக நிற்பவர்கள் நிச்சயமாக அது வரவேற்கப்பட வேண்டிய விடயம். ஆனால் அவர்களால் சிங்கள மக்களிடமிருந்து வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் அவர் 5 முறையோ 6 முறை தேர்தல் போட்டியிட்டாலும் அவர் சில ஆயிரங்கள் வாக்குகளைத்தான் அவரால் பெறக்கூடிய மாதிரி இருந்ததே தவிர, அவர் லட்சங்களை வாக்குகளை அவர் ஒரு முறையும் பெற்றுக்கொண்டது கிடையாது. அவ்வாறான சூழ்நிலையில் அவர் விரும்பினாலும் கூட அவர் விரும்பிய விடயங்களை செயற்படுத்த முடியாத ஒரு வேட்பாளராகத்தான் அவர் தொடர்ந்து இருந்து வருகின்றார். இடதுசாரிகளுக்குள்ளும் பல்வேறுபட்ட பிளவுகளும் பிரச்சனைகளும் இருப்பதன் காரணமாக ஸ்ரீதங்க ஜெயசூர்யா அவர்களுக்கு முழு இடதுசாரிகளும் வாக்களிக்கிறார்கள் என்பதும் கிடையாது. இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜேவிபி என்று சொல்லக்கூடியவர்கள் தாங்களும் ஒரு இடதுசாரிகள் என்றுதான் குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள். அவர்கள் தனித்து தேர்தலில் இறங்கியிருக்கிறார்கள். இதனை தவிர வேறு சில குழுக்களும் இடதுசாரிகள் என்று சொல்லி தேர்தலில் இறங்கியிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த அறகலையாவில் இருந்தவர்களும் கூட அவர்களும் இறங்கியிருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் பல பேர் இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் இவர்கள் சில ஆயிரம் வாக்குகளைத்தான் பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதும் உண்மையாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் நீங்கள் சொன்னது போன்று தமிழ் மக்கள் கடந்த காலங்களில் சிங்கள வேட்பாளர்கள் கொடுத்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். பல பேர் வென்றிருக்கிறார்கள், சில பேர் தோற்றிருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்கள் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு இந்த பிரச்சனைகளை அவர்கள் தீர்ப்பதில் சரியான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை, அல்லது ஒரு காலம் தாழ்த்திய ஒரு சரியான நடவடிக்கைகள் தொடர்பாக எப்பொழுதும் எடுக்கப்படவில்லை நிலை இருந்தது. ஆகவேதான் நாங்கள் இப்படியான ஒரு வேட்பாளர் ஒருவர் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஒரு யோசனையை நாங்கள் முன்வைத்தோம். சுமந்திரனை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவர் இந்த மைத்திரிபால சிறிசேனாவினுடைய காலத்தில் ஒரு புதிய அரசியல் சாசனத்தை வரைவதில் அவர்களுடன் இணக்கமாக செயல்பட்டவர் 4 வருஷங்களாக. ஆனால் அவரால் எதனையும் சாதிக்க முடியவில்லை. அதற்கு முன்பாக மஹிந்த ராஜபக்சவுடன் 18 சுற்று பேச்சுவார்த்தைகளில் அவர் ஈடுபட்டவர். அதில் நானும் இருந்தேன். எங்களால் அந்த முறையும் எதனையும் செய்ய முடியவில்லை. இப்பொழுது அவர் சஜித் பிரேமதாசாவுக்கு வந்து தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என கூறுகிறார். சஜித் பிரேமதாசா சில தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். நான் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன். இதுதான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம். அவர் வந்து அதை நடைமுறைப்படுத்துவாரா இல்லையா என்பது முதலாவது பிரச்சனைக்குரிய கேள்வி. சொன்னால், முதலாவது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான புதிய சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும். இப்பொழுது இவர் கொண்டு வந்த சட்டம் இன்னும் நடைமுறைக்கு இல்லை. அந்த சட்டம் இன்னும் முழுமையாக பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆகவே புதிய சட்டம் ஒன்று கொண்டு வர வேண்டிய ஒரு சூழல் எதிர்காலத்தில் ஏற்படலாம். ஆகவே முதலாவது பிரச்சனை அதாக இருக்கின்றது. 2வது, 3/2 பெரும்பான்மையை வருகிற பாராளுமன்றத்தில் சஜித் பிரேமதாசாக்கு தேவையான அளவுக்கு பாராளுமன்றத்தில் பலம் இல்லாவிட்டால் அவர் சொன்ன பல காரியங்களை அவரால் செய்ய முடியாமல் போகலாம். அதுக்கு பிற்பாடு அவர்கள் விளக்கம் சொல்லுவார்கள், நான் விரும்பினேன், ஆனால் மக்கள் எங்களுக்கு சரியான பலம் எங்களுக்கு கிடைக்கவில்லை, ஆகவே எங்களால் செய்ய முடியவில்லை. இது காலாதி காலமாக சொல்லப்பட்டு கொண்டு வருகிற ஒரு விடயம். ஆகவே இதனை நம்பித்தான் சுமந்திரன் நீங்கள் அவருக்கு வாக்களியுங்கள் என்று கூறுவது. இதில் நம்பத்தகுந்த எந்த விடயங்களும் இங்கு இல்லை. இதற்கு மேலதிகமாக சொல்வதாக இருந்தால், தமிழரசு கட்சி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தது. அதாவது சமஷ்டி அரசியல்
ஆஹ், சமஷ்டி அரசியல் அமைப்பு முறை என்று எவர் உருவாக்குவார் என்று கூறுவாரோ நாங்கள் அவர்களுக்கு பின்னால் நிற்போம் அல்லது வாக்களிப்போம் என்று கூறினார்கள். இது யாரும் அதனை பற்றி பேசவில்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது இவர் தமிழிசை கட்சியின் சார்பாக ஏதோ ஒரு முடிவு எடுத்து ஆதரவு தெரிவிப்பது என்று சொல்வது எல்லாம் நான் நம்புகின்றேன் அவர் சில வாக்குறுதிகளை ஏற்கனவே கொடுத்திருப்பார். சஜித் பிரேமதாசா போன்றவருக்கு அவர் சில வாக்குறுதிகளை கொடுத்திருப்பார். அந்த வாக்குறுதிகளை அவர் காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் அவர் எல்லோருடைய அறிவுரைகளை மீறி அவர் செயற்படுகிற ஒரு போக்கைத்தான் எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. என்னவென்றால் தமிழரசு கட்சிக்குள் இருக்கக்கூடியவர்கள் பட்டவர்த்தனமாக ஸ்ரீதரன், கிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீநேசன், பல்வேறுபட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு பொது வேட்பாளரை ஆதரிக்கின்றார்கள். ஆகவே அங்கு ஆதரிப்பவர்களோ ஆதரிக்காமல் இரண்டு குழுக்கள் இருந்தால் அந்த இரண்டு குழுக்களும் கூடி பேசி முடிவெடுத்து ஒன்று அறிவிக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு இல்லாமல் தனக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்களை அழைத்து ஒரு தீர்மானத்தை அவர் நிறைவேற்றி இருப்பதாகத்தான் எங்களுக்கு தெரிகின்றது. அது கூட என்ன காரணத்துக்கு சொன்னால் தனது எதிர்கால அரசியலை நோக்கமாக கொண்டு அவர் அதனை செய்வதாகத்தான் எங்களுக்கு தோன்றுகின்றது. ஏன்னு சொன்னால் அவர் கடந்த பாராளுமன்ற தேர்தல் சொன்னது, நாங்கள் தொடர்ந்தும் இப்படி இருக்க முடியாது, அமைச்சு பதவிகளை எடுத்துக்கொண்டால் தான் நாங்கள் வடக்கு கிழக்கு அபிவிருத்திகளை கவனிக்கலாம் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார். ஆகவே அந்த நிலையில் அவர் நிச்சயமாக எதிர்வரக்கூடிய தேர்தலில் அது தமிழரசு கட்சியினூடாகவோ அல்லது போனால் சஜித் பிரேமதாச அணியினூடாகவோ அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து அதனூடாக அமைச்சராவதுதான் அவருடைய முக்கியமான நோக்கம். அந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக அவர் கொடுக்கக்கூடிய அந்த பங்களிப்பு தான் தமிழ் மக்களுடைய வாக்குகளை அவருக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்றுதான் நான் கருதுகின்றேன். ஆகவே இவர்களுக்கு ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கின்றது. தமிழ் மக்களினுடைய நலன்கள் என்பதற்கு அப்பால் தமது சொந்த நலன்கள் அங்கு முதன்மைப்படுத்தப்படுகிறது என்பது நிதர்சனமான உண்மை என்று நான் கருதுகிறேன். ஆகவேதான் அவர்கள் இந்த பொது வேட்பாளர் என்பது இன்றைய காலகட்டத்தில் தேவையில்லை என்பதும், பொது வேட்பாளர் அதிலும் விட அங்கு இணக்கமாக வரக்கூடியவருக்கு வாக்களிக்கிறது என்று சொல்வதும் கூட அதன் அடிப்படையில் தான். ஆகவே உண்மையாகவே ஒரு பொது வேட்பாளர் வேண்டாம், அது ஒரு நாசகார வேலை என்று சொல்லக்கூடியவர்கள் ஏன் அது வேண்டாம் என்பதற்கான தெளிவான கருத்துக்கள் அவர்களிடம் நிச்சயமாக கிடையாது. அதனை பொது வழியில் நாங்கள் அதனை பேசுவதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம். ஆகவே சுமந்திரன் போன்றோருடைய கருத்துக்கள் என்பது நிச்சயமாக அவர்களுடைய ஒரு சொந்த சுயநலம் மிக்க அவருடைய எதிர்காலத்தில் இருந்து அது உருவாக்கப்படுகிறதே தவிர தமிழ் மக்களின் நலன்களின் அடிப்படையில் இருந்து அல்ல. ஆகவேதான் அவ்வாறான சிந்தனைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஒருவேளை பொது வேட்பாளருக்கு சுமந்திரன் இந்த விஷயத்தை கூறித்தான், அதாவது இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட முன்னமே பொது வேட்பாளர் உரையாடல் ஆரம்பிக்கப்பட்ட பொழுதே சுமந்திரன் தீவிரமான ஒரு விஷயத்தை சொன்னார். தான் தீவிரமாக இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை எதிர்ப்பேன். ஏனென்றால் கிழக்கில் இருக்கும் மக்கள் அல்லது கிழக்கில் இருக்கும் தமிழ் பேசும் மக்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களிக்கப் போவதில்லை, வடக்கிலும் பெருமளவு ஆதரிக்கப் போவதில்லை. இதனால் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி நாங்களே எங்களுடைய மூக்குடைப்படும் படியாக போக வேண்டி இருக்கும் என்று விடயத்தை கூறுகின்றார். அதாவது பொது வேட்பாளருக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற விடயத்தை உறுதிபட அவர் கூறுகின்றார். அவ்வாறு ஒரு சந்தர்ப்பம் அமையும் பட்சத்தில், அவ்வாறு அமையும் என்று நான் சொல்லவில்லை, அவ்வாறு ஒரு சந்தர்ப்பம் அமையும் பட்சத்தில் அந்த இன்டர்பிரேஷன் அவ்வாறுதான் அதனை பார்க்க முடியுமா தோழர்? இல்ல, முதலாவது விடயம் ஒரு அரசியல் தலைவர் மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும். ஆகவே ஒரு அரசியல் தலைவர் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள், ஆகவே நாங்கள் அப்படி அங்கே கால் வைப்பது தவறானது என்று சொல்ல வெளிக்கிடுவது அவர் மக்களுக்கு பாதையை காட்டுவது என்பதிலும் விட அவர் அதற்கு எதிராக செயற்படுகிறார் என்பதுதான் அதனுடைய கருத்து. அவர் ஏற்கனவே நீங்கள் கூறியது போன்று அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், இதற்கு எதிராக நான் செயற்படுவேன். மக்களை வாக்களிக்க வைக்க வேண்டியது ஒரு பொதுவான அரசியல் கட்சிகளினுடைய கடமை. நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் யோசிக்கின்றோம், இது சரியான விடயமாக யோசிக்கின்றோம், மக்களுடன் அது தொடர்பாக கலந்துரையாடுகிறோம், ஒரு முடிவுக்கு வருகிறோம். உண்மையாகவே இந்த பிரச்சனையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 10 மாசங்களுக்கு முன்பாக இந்த விடயம் தொடர்பாக பேசப்பட்டது. நீங்கள் கூறியது போன்று அந்த பேச்சை முதலாவதாக ஆரம்பித்து வைத்தவன் என்ற அடிப்படையில் ஒரு 10 மாசங்களுக்கு முன்பாக இது
எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற அரசியல் கூட்டுக்குள் பேசப்பட்டது. பிற்பாடு உங்களுக்கு சிவில் அமைப்புகள் மத்தியில் அது பேசப்பட்டது. பிற்பாடு இது பொது கூட்டங்கள் நடைபெற்றது. யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய செல்வா அரங்கில் நடைபெற்றது, மட்டக்களப்பில் நடைபெற்றது, திருகோணமலையில் நடைபெற்றது. அதில் பெருமளவிலான மக்களும் கலந்து கொண்டார்கள். அவர்களுடைய கருத்துக்களும் கேட்கப்பட்டது. இவ்வாறுதான் நாங்கள் ஒரு பொது வேட்பாளருடைய தேவை முடிவுக்கு நாங்கள் வந்தோம். திடீரென வந்த ஒரு விடயம் அல்ல. ஆனால் சுமந்திரனை பொறுத்தவரையில் அவ்வாறு கிடையாது. அவர் யோசிக்கிறார், இது வரக்கூடாது, இது அப்படி ஒன்று செய்யக்கூடாது, செய்தால் நான் அதற்கு எதிராக பேசுவேன். அவரே ஏன் செய்யக்கூடாது என்று யோசிக்கிறார். இவர்கள் தோற்று விடுவார்கள், தோற்றுவிட்டால் தமிழ் தேசியம் என்பது தோற்றுவிடும். இப்பொழுது நிலைமை மாறி நாங்கள் நியமித்த வேட்பாளர் அதிகப்படியான வாக்குகளை அவர் எடுக்கக்கூடும் என்ற நிலையில் இப்பொழுது அவருடைய சுருதி மாறி இருக்கிறது. எப்படி மாறி இருக்கிறது? இது வென்று விட்டால் தமிழ் தமிழ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கையில் இந்த பிரச்சனை போய்விடும். இங்கு யார் எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருக்கிறார்கள் என்பது முதலாவது எனக்கு தெரியவில்லை. இந்த அரசியலுக்குள் யார் என்ன எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கு என்ன தமிழ் ஒரு அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து பார்க்கும் பொழுது நீங்கள் எக்ஸ்ட்ரீமிஸ்டாக தெரியுறீங்களோ தெரியவில்லை. இருக்கலாம். நீங்கள் அப்படி கூட வச்சுக்கொள்ளலாம். ஆகவே அப்படி அதாவது அவர் வென்றுவிட்டால் இது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கையில் போய்விடும், தோற்றுவிட்டால் தமிழ் தேசியம் என்பது அடிபட்டு போய்விடும். ஆகவே ரெண்டும் அப்ப அவர் சொல்ல வர விஷயம் என்ன? இதில் இருந்து எமது வேட்பாளர் விலக வேண்டும். அதைத்தான் அவர் நேற்று ஒரு தீர்மானமாகவும் அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே முதல் மக்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று யோசித்தவர் இப்பொழுது வென்று விட்டால் என்ற ஒரு பயம் அவருக்கு பிடித்திருக்கிறது. ஆகவே அவர் வெல்லவும் கூடாது, தோற்கவும் கூடாது என்று அவர் ஒரு சட்டத்தரணி என்றதன் காரணத்தினால் ஒரு லொஜிக்கல் ஆர்கியூமெண்டை வைப்பதற்கான ஒரு முயற்சியை முட்டாள்தனமாக மேற்கொள்வதைத்தான் நான் கருதுகிறேன். அவருடைய அந்த லொஜிக்கல் ஆர்கியூமெண்ட் எந்த காலத்திலும் யார் மத்தியிலும் ஒரு எடுபட முடியாத ஒரு ஆர்கியூமெண்டை வைக்க முயற்சிக்கின்றார். ஆனால் எங்களுக்கு பட்டவர்த்தனமாக தெரிகிற விடயம் என்னவென்றால் அவர் ஒரு கட்சியை ஆதரிக்க விரும்புகிறார். அவர்கள் என்ன சொன்னார்கள், எது சொன்னார்கள் என்பதற்கு அப்பால் அவர் ஒரு கட்சியை ஆதரிக்க விரும்புகிறார். சர்வசாதாரணமாக அவர் அதனை சொல்லிவிட்டு போகலாம். அதனை விட்டு தான் எடுக்கின்ற முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்பட்டு போக வேண்டும் என்பதற்கு எந்த விதமான நியாயமும் கற்பிக்க முடியாத நிலையில், அதற்கு தமிழ்ல சொல்வார்கள் இப்பொழுது ஒரு கொலோக்கியல் லாங்குவேஜில் சப்பை கட்டுவதே, அவ்வாறான ஒரு நிலையில் தான் இப்பொழுது சுமந்திரன் இருப்பதாகத்தான் நான் யோசிக்கின்றேன். ஆகவே அவர் உண்மையாகவே நீங்கள் கூறியது போன்று என்னென்னு சொல்றது, தமிழ் மக்கள் வாக்கு போடாவிட்டால் நான் நிச்சயமாக இப்பொழுது இன்னும் ஒரு 18 நாட்கள் இருக்கிறது. நாங்கள் கடந்த ஒரு 2-3 வாரத்திற்குள் நிலைமை தலகுத்து காரணமாக மாறிக்கொண்டு போகின்றது. பொது வேட்பாளருக்கான ஆதரவு என்பது அதிகரித்துக் கொண்டு வருகின்றது. இவர்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் எதுவுமே இல்லை என்பது மக்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக வைக்கப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனங்கள் என்றும் விளங்குகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் இவர்கள் 50% வாக்குகளை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற சூழ்நிலையில் திரு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் குறைந்தபட்சம் தமிழ் வாக்குகளை எடுக்க வேண்டும் என்பதில் அவர் அதிகப்படியான விருப்பம் கொண்டவராக இருக்கிறார். அதற்கு அவர் சகலரையும் தனக்கு தெரிந்த அனைவரையும் பாவிப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகின்றது. அதில் தான் திரு சுமந்திரன் அவ்வாறான ஒரு நிலையை எடுத்து அவருக்கு ஆதரவாக தமிழரசு கட்சியை கொண்டு போவது. அவர் சொன்னாலும் கூட தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய ரேங்க் அண்ட் ஃபைல் அல்லது இந்த கிராஸ் ரூட் லெவலில் இருக்கக்கூடிய யாரும் அவரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரது குரலையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் சொல்கின்ற செய்தியையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலவரமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்வது போல நாளுக்கு நாள் நிலவரம் மாறிக்கொண்டு இருக்கின்றது. இன்னும் 18 நாட்கள் என்பது, இந்த 18 நாட்களில் இந்த வரைவுகள் எங்கு ஏறி இறங்கும் என்று தெரியாமல் இருக்கின்றது. நான் அறிந்த வரைக்கும் சுமந்திரனுடைய அறிவிப்பு வெளிவந்ததற்கு பின்னர் பொது வேட்பாளருக்கான ஒரு ஆதரவு நிலை ஓங்கி இருப்பதான சில தகவல்கள் சொல்லுகின்றன. பொறுத்திருந்து தேர்தல் வரை இருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டியும் இருக்கின்றது. அவ்வாறு பொது வேட்பாளருக்கான ஆதரவு நிலை வடக்கு கிழக்கில் இருக்கும் பட்சத்தில் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்க போகின்றது என்றால், பாராளுமன்ற தேர்தலை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கின்றது. மாகாண சபை தேர்தலும் கூட நடத்தப்படக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இதன் அடுத்த கட்டம் என்னவாக இருக்க போகின்றது? இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு இலங்கையில் 3 தேர்தல்கள் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. யார் ஜனாதிபதியாக, அநேகமாக
ரணில் விக்ரமசிங்கா தோற்று விடுவார் என்பது ஒரு பொதுவான அபிப்பிராயமாக இருக்கிறது. ஒன்றில் சஜித்தோ அல்லது அனுரகுமார கருத்து திசாநாயக்கோ கணிப்பு தான் வருவார் என்று சொல்லுகின்றது. பேசப்படுகிறது. ஆகவே இவரில் யார் ஒருவர் ஜனாதிபதியாக வந்தாலும் அவர்கள் உடனடியாக பாராளுமன்றத்தை கலைத்து தங்களுக்கான ஒரு பாராளுமன்றத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்பது அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆகவே முதல் ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது. இப்பொழுது சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் உரிய காலகட்டத்தில் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. ஆகவே அதனை செய்ய வேண்டிய ஒரு பணி தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. ஆகவே அவர்கள் அதனை ஒதுக்கி தள்ளிவிட்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. மூன்றாவதாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும், அதற்கான சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. ஆகவே வருகிற வருடம் என்னை பொறுத்தவரையில் இந்த வருஷ கடைசியோ வருகிற வருடம் இந்த 3 தேர்தல்களும் நடைபெற வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அது ஒரு புறம். நாங்கள் இந்த தேர்தலில் ஒரு அதிகப்படியான வாக்குகளை எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஒரு செய்தியை காத்திரமான முறையில் நாங்கள் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தையை நடத்த முடியும். எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த அங்கீகாரத்தின் மேல் நின்று பேசுவது என்பது அது நாங்கள் ஒரு விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் அவர்கள் ஒரு ஆயுத ரீதியான பலம் பெற்றவர்களாக இருந்தார்கள். ஒரு பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த், ஒரு பலம் மிக்க ஒரு அணியாக அவர்கள் இருந்தார்கள். அதற்கு பிற்பாடு தமிழ் தரப்பு ஒரு பலம் மிக்க அணியாக இல்லை. பாராளுமன்றத்தில் சில பேர் இருந்தாலும் கூட சிங்கள தரப்புக்கு 3/2 பெரும்பான்மை போன்றது இருந்ததன் காரணமாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களால் எதனையும் சாதிக்கக்கூடியதாக இருக்கவில்லை. அவர்களுடைய தேவை சிங்கள தரப்புக்கு இருக்கவில்லை. ஆகவே இப்பொழுது என்னை பொறுத்தவரையில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு என்பது எங்களது கருத்தை அது பலப்படுத்தும். அதாவது முழுமையான மக்களும் எங்களுடன் நிற்கிறார்கள், ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு மாத்திரமல்ல, சில வேளை ஒரு டிப்ளமேட்டிக் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள், ஒரு ராஜதந்திரிகள் ஜனாதிபதியுடனோ இலங்கை அரசாங்கத்துடனோ பேசுகிற பொழுது அவர்கள் கூட சொல்வார்கள், தமிழ் மக்கள் இவ்வளவு பெருமளவில் வாக்களித்திருக்கிறார்கள், ஆகவே அதனை நீங்கள் கரிசனையில் எடுக்க வேண்டும் என்பதை சொல்வதற்கு கூட அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஆகவே அவர்களுக்கான ஒரு களத்தையும் இந்த தேர்தல் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே நாங்கள் இந்த தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பிற்பாடு நிச்சயமாக அரசாங்கமோ ஜனாதிபதியோ எங்களுடன் ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க வேண்டி இருக்கும். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த ராஜதந்திர சமூகம், சர்வதேச சமூகத்துடன் எங்களது கருத்துக்களை நாங்கள் விளங்கப்படுத்தி அதற்கான ஒரு சூழலை உருவாக்குவதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இதற்கு அப்பால் நீங்கள் கூறுகின்ற இந்த தேர்தல் என்று வருகிற பொழுது நான் நம்புகின்றேன் நாங்கள் கூட்டாக இந்த தேர்தல்களை சந்திப்பதற்கான ஒரு சூழலும் ஏற்படும் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் நீங்கள் குறிப்பிட்டதன் படி போல விடுதலை புலிகள் ஒரு பலமாக இருந்த பொழுது, ஒரு அணியாக இருந்த பொழுது அவர்கள் பேச்சுவார்த்தை மேடைகளுக்கு அல்ல நெகோசியேஷனுக்கு போயிருந்தார்கள். ஏற்படுகின்ற தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கின்ற மிகப்பெரும் கேள்வி, இந்த உருவாகி வருகின்ற இந்த கட்டமைப்புகள் தேர்தல் முடிந்த பின்னர் ஏதோ ஒரு வகையில் உருக்குலைந்து போகின்றன. சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்ற அரசியல்வாதியாக நீண்ட காலமாக அவர்களை பார்த்த மக்கள் பல்வேறுபட்ட கட்டமைப்புக்குள் நீங்களும் இருந்திருக்கின்றீர்கள். சில கட்டமைப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றிருக்கின்றன, சில கட்டமைப்புகள் நீங்கி போயிருக்கின்றன. இது அரசியலில் இது சாதாரணம் என்றாலும், அரசியலில் இது சகஜம் என்றாலும் கூட இந்த கூட்டமைப்பு, அதாவது ஆக குறைந்தது இந்த தமிழரசு கட்சி வெளியேறுவதற்கு பின்னராக இருக்கின்ற இந்த டிடிஎன்ஏ என்று சொல்லப்படுகின்ற கட்டமைப்பு ஆவது தொடர்ச்சியாக மக்கள் சார்ந்த பிரச்சனையில் தொடர்ச்சியாக இயங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்திலேயே சற்று தாமதமாகவும் சற்று குழப்பமாகவும் தான் இந்த கட்டமைப்புக்குள் இருக்கின்ற இதர கட்சிகளுடைய நிலைப்பாடு இருந்திருக்கின்றது இல்லையா? கூட்டாக இயங்குகிற பொழுது நிச்சயமாக பலங்களும் இருக்கின்றது, பலவீனங்களும் இருக்கின்றது. அது மறைப்பதற்கு கிடையாது. ஒரு கூட்டுக்குள் வருகிற பொழுது தங்களது சொந்த நலன்களை புறந்தள்ளி ஒரு பொது நலன்களின் அடிப்படையில் ஒன்றுபடுவோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு பலம் அதிகரிக்கும். ஆனால் நாங்கள் ஒரு கூட்டாக இருக்கிற அதே சமயம் எங்களுடைய சொந்த நலன்களையும் நாங்கள் உறுதிப்படுத்துவோமாக இருந்தால் அதற்குள் முரண்பாடுகள் தோற்றுவதற்கான வழிவகைகள் ஏற்படும் என்பது தவிர்க்க முடியாது.
அவை இப்பொழுது இருக்கக்கூடிய கூட்டு என்பது நீங்கள் கூறியது போன்று இது மாத்திரம். இப்பொழுது சிவில் சமூகம் தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைத்திருக்கிறது. தங்களுக்குள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறார்கள். புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்ததற்காக எல்லோருமே அதனை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு போவார்கள் என்றும் சொல்வதற்கு கிடையாது. அதே சமயம் எங்களுக்குள் குழப்பங்களை உருவாக்கி எங்களை சிதறடிப்பதற்கும் பல பேர் முயற்சி செய்வார்கள். அது அந்த தேவை இலங்கை அரசாங்கத்திற்கு இருக்கிறது. இலங்கையினுடைய புலனாய்வு பிரிவுக்கு இருக்கிறது. தாங்கள் விரும்பியவற்றை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் ஒருங்கிணைந்து இருக்கக்கூடாது, ஐக்கியப்பட்டு இருக்கக்கூடாது என்ற நிச்சயமாக அதனை குழப்புவதற்கு பல முயற்சிகளை செய்வார்கள். அது மிரட்டலாக, உருட்டலாக, அல்லது பல்வேறுபட்ட உதவிகளை செய்பவர்களாக, அதிலிருந்து சில பேரை உடைத்து எடுப்பதாக, இப்படி பல முனைகளில் அது செய்யப்படக்கூடும். ஆகவே ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் சிவில் சமூகத்தை சார்ந்தவர்களும் இந்த பிரச்சனையை புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் அது ஒரு சரியான திசை வழியில் போக முடியும். அவ்வாறு இல்லாவிட்டால் நாங்கள் சில சலுகைகளுக்கு மயங்கி போவோமாக இருந்தால், அதற்கு நாங்கள் ஒரு முக்கியத்துவம் அளிப்போமாக இருந்தால், இந்த முரண்பாடுகள் அது வருவது தவிர்க்க முடியாது. இரண்டாவது விஷயம், பல கொள்கைகளை கொண்டவர்கள் அல்லது வித்தியாசமான விடயங்களை உள்ளடக்கியவர்கள் எல்லோரையும் இணைத்து நாங்கள் ஒரு கூட்டை உருவாக்குகிற பொழுது முரண்பாடுகள் இருந்து கொண்டேதான் இருக்கு. பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா அதனை எவ்வளவு கட்டித்தனமாக ஒருங்கிணைத்து கொண்டு போக போறோம் என்பதுதான் ஒரு யுனைடெட் ஃப்ரண்டை முன்னெடுத்து செல்வதனுடைய ஒரு முக்கியமான கருப்பொருளாக இருக்கு. ஆகவே உதாரணத்துக்கு திரு சம்பந்தன் அவர்கள் இருந்த பொழுது எல்லோரையும் பேச அனுமதிப்பார். ஆனா அவர்தான் முடிவு எடுப்பார். அவர் சொல்லுவாரு, எல்லாருக்கும் பேசுறதுக்கான டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் இருக்கு, பட் ஐ வில் டேக் த டிசிஷன். ஆனா அப்படி இருக்க முடியாது. அவர் அப்படி செய்ததன் காரணமாகத்தான் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழித்தார் என்று சொன்ன விஷயங்களும் இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வெளியேறியது, நாங்கள் வெளியேறினோம், பிறகு விக்னேஸ்வரன் வெளியேறினார், இப்படி பல பேர் வெளியேறினார்கள். இறுதியில் தமிழரசு கட்சி மாத்திரம் தனித்து போனது. இப்பொழுது தமிழரசு கட்சியும் உடைந்து போய் சின்ன பின்னப்பட்டு போகிற சூழ்நிலைக்கு வந்தது காரணம் ஒரு யுனைடெட் ஃப்ரண்டை, ஒரு ஐக்கிய முன்னணியை சரியான வழியில் கொண்டு போவதற்கான யுக்திகளை வகுக்காமல் தான் தோன்றித்தனமாக தாங்கள் மாத்திரம் என்ற ஒரு எண்ணப்பாட்டுடன் இயங்கியமையும், இவர்கள் ஏனையோருக்கு ஒன்றும் புரியாது என்ற ஒரு கணக்கில் அவர்கள் யோசித்தமையும் அதற்கு அடிப்படை காரணம். இந்த காரணங்கள் இன்னும் இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஒரு ஐக்கிய முன்னணியை முன்னெடுத்து செல்லுகின்றது ஒரு இலகுவான காரியம் அல்ல. நிச்சயமாக உங்களை போன்றவர்கள் இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிற்பாடு அல்லது இன்னும் ஒரு தேர்தல் வரையும் பொழுது பல்வேறுபட்ட விமர்சனையை எங்களை நோக்கி வைப்பீர்கள். அவர் அப்படி சொல்கிறார், இவர் இப்படி சொல்கிறார், அவர் அங்கே போய் பேசுகிறார், இவர் இங்கே போய் பேசுகிறார் என்ற பல விமர்சனங்கள் நிச்சயமாக வைக்கப்படும். அப்படி வரக்கூடிய விமர்சனங்கள் என்பது தமிழ் தேசிய பரப்பில் ஒரு இறுக்கமான ஐக்கிய முன்னணியை உருவாக்குவதற்கான ஆரோக்கியமான விமர்சனங்களாக இருப்பது எப்பொழுதும் சிறந்தது. ஆனா இப்பொழுது நாங்கள் பார்ப்பதெல்லாம் ஒரு பொதுப்படியான விமர்சனங்கள் வைக்கப்படும். சகல கட்சிகளும் ஒரே மாதிரி தான், இவர்கள் உருப்பட மாட்டார்கள், தலைமைத்துவம் என்பது கிடையாது, இதெல்லாம் சீரழிஞ்சு போச்சுது, எவன் சரியா செய்கிறான் எவன் பிள்ளையா செய்கிறான் என்பதை கூட சொல்றதுக்கு வக்கில்லாமல் ஒரு பொதுப்படையாக நீங்கள் விமர்சனங்களை அல்லது குற்றச்சாட்டுக்களை அள்ளி எறிந்து விட்டு போவது என்பது இப்பொழுது இருக்கிறது. என்ன சொன்னால், இப்பொழுது உங்களுக்கு மேலுள்ள குற்றச்சாட்டு அல்ல, சோசியல் மீடியாவை கையாள்பவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த ரேட் கூட வேண்டும். எவ்வளவு பேர் தங்களது இதை பார்க்க வேண்டும். உள்ளுக்கு பேசி இருக்கக்கூடிய விடயம் ஏதோ இருக்கும், ஆனால் தலைப்பு செய்தி என்பது அதோட எந்த விதமான சம்பந்தமும் இல்லாததாக இருக்கும். ஏன், அதை பார்த்தா தான் மக்கள் உள்ளுக்கு போய் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்பார்கள். ஆகவே இது இன்னும் ஒரு கலாச்சாரம், இன்னும் ஒரு கல்ச்சர் வளர்ந்து கொண்டு வருகிறது. அந்த கல்ச்சர் என்பது நிச்சயமாக ஒரு தமிழ் தேசிய பிரச்சனைக்கு தீர்வை நோக்கி கொண்டு போவதற்கு அது ஒரு ஆதர்சமான சக்தியாக இருந்தால், உந்து சக்தியாக இருந்தால் அது நல்லது. ஆனால் அது அப்படி இருக்குமா என்பது ஒரு பெரிய சின்ன ஒரு கேள்வி அடையாளத்துடன் தான் இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு நீங்கள் கேட்ட அந்த கேள்வி, அது நாங்கள் எல்லோரும் ஒன்றாக போக வேண்டும் என்பது தேவை. ஒரு தமிழ் மக்களினுடைய நலன்களின் அடிப்படையில் இருந்து யோசித்தால் அந்த தேவை இருக்கிறது. அடுத்த கட்டத்தை நகர்த்துவதற்கு, நாங்கள் யாருடனும் பேசுவதற்கு நிச்சயமாக நாங்கள் ஒரு பலன்மிக்க சக்தியாக இருக்கணும். இந்த பலம் இனிமேல் ஒரு இராணுவ ஆயுத பலமாக இருக்க மாட்டாது. ஆகவே அது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு அரசியல் பலமாகத்தான் இருக்க முடியும்.
அந்த பலத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் ஐக்கியப்படாவிட்டால் நாங்கள் நிச்சயமாக மீண்டும் தோல்வியுறுவோம் என்றுதான் நான் நம்புகிறேன். நிச்சயமா கொள்கை அளவிலான ஒரு ஒற்றுமைதான் மிக முக்கியமானது. முரண்பாடுகளுடன் கூடிய ஒரு உடன்பாடு தான் ஒரு கூட்டமைப்பிற்கு சாத்தியப்படும் என்பதை நீங்கள் விளக்கி இருந்தீர்கள். காலகட்டங்கள் மாறுகின்றன, பல்வேறுபட்ட சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கின்றது. ஒரு காலத்தில் என்ன சொல்வது, பல துப்பாக்கி முனைகளையும் பல குண்டுகளையும் கண்ட நீங்கள் இன்று சமூக வலைத்தளங்களில் வருகின்ற சவால்களையும் மீறி மக்கள் மத்தியில் ஒரு மக்களுக்கான அரசியலை கட்டுவீர்கள் என்று நம்புகின்றேன். தொடர்ச்சியாக நாங்கள் உங்கள் முன்னால் கேள்விகளை வைக்க காத்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து கொண்டு பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி.